வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்த 2 பதவிகளும் பறிக்கப்பட்டு விட்டது. நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் தெரிவித்த அதிரடியான முக்கிய ஆவணத்துடன் கொடுத்த முக்கிய ஆவணம், அதாவது பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை தேர்தல் ஆணையத்திடம் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று கூறிவிட்டு பொதுச் செயலாளர் பதவிக்கு அடித்தளத்தை போட்டார். ஆனால் பொதுக்குழு செல்லாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்துள்ளார். ஆக மொத்தத்தில் பொதுச் செயலாளர் பதவியும் அவருக்கு கிடையாது, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. காரணம், அவர் ராஜினாமா செய்துவிட்டார் என்பதை தற்பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் இன்று நடைபெற்ற விவாதத்தில் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் கூறியுள்ள அதிரடியான வாதங்கள் எடப்பாடி பழனிசாமியின் வழக்கறிஞருக்கே மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியாக மாறிவிட்டது. கடந்த 24 வழக்குகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தோல்வியில்தான் முடிந்தது. பொதுக்குழு வழக்கு மட்டும்தான் தற்பொழுது வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சிறிய ஆதாரம் கிடைத்தாலே போதும் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை கைப்பற்றிவிடலாம் என்று பன்னீர்செல்வம் அவர்களிடம் வழக்கறிஞர்கள் தெரிவித்த பொழுது இந்த ஆலோசனையே கூறியிருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளரும் கிடையாது, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் அவருக்கு கிடையாது. தற்பொழுது சாதாரண ஒரு உறுப்பினராகத்தான் அதிமுகவில் இருக்கிறார் என்பதை பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் பேசியிருப்பது பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும், இதனால் நீதிமன்றம் இந்த வழக்கை ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுவதாகவும், இதனால் மீண்டும் அதிமுகவில் பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்கள் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. பல தோல்விகளை கண்ட பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த வெற்றி பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய மாபெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறதா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.